ம். நண்பர்களே, அருமையான சிக்கன் பிரியாணி. இது என்ன காளா? என்னடா சிக்கன் காலா வேற காலா? சரியான பீஸாக இருக்க நண்பர்களே. அடடடடடா! அவுக்கு எடுத்து கடிச்சே போகிற நண்பர்களே. வேறு லெவல் தான் டேஸ்ட்டு போங்க. முட்டை ஒன்று, பக்கத்தில் லெக் பீஸ் இருக்குது. அதை எடுத்து திம்பேன் பாருங்கள். அடடா வேறு லெவல். அந்த சால்னா ரொம்ப வேறு லெவல் நண்பர்களே. சால்னாவா அது தயிர் பச்சடியா வேறு லெவலு தான். லபுக்கு கொஞ்சம் மௌனம் வருதான், அதனால தான் அமைதியாக சாப்பிட்டேன் நண்பர்களே. அபுக்கு அடடா லெக் பீஸு வேறு லெவல் தான் நண்பர்களே. சரியான காலை. அடே அப்பா, சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நண்பர்களே. தண்ணி வேறு தவிச்சு சுடு தண்ணி தான் நண்பர்களே. நல்ல சுடு தண்ணி வெந்நீர். ஏன்னா பிரியாணி சாப்பிடு யாரா பின்னாடி கதவை திறக்கிறேன் ஒரு நண்பர் யாரோ. ரைட், ஓகே. சாப்பிட வர கஷ்டு. அவங்க ஃபேஸ் தெரியக்கூடாது தான் நண்பர்களே. அதை கையை வச்சு மறைச்சிட்டேன் அந்த கிளாஸை வச்சு. நல்லா பார்த்தீங்களா? எதுக்கு மற்றவங்கள்ட்ட நம்மளுக்கு பிரச்சனை வரணும்? முட்டையை முழுங்குறேன். முட்டையை முழுங்குடா விட்டு அடிக்க நைஸாக பார்க்க. அடையே அவள் கையே வேறு அப்பப்போ தூக்கிறாப்புல மீச பண்ணி. பின்னாடி ஆள் வருது. மரியா அப்படி கேமரா திருப்பியா அதான் அப்புறம் நாளைக்கு பிரச்சனை வந்துடும் வீடியோவில். ஐயோ, அந்த லெக் பீஸ் ஒன்று என்னையா சிகப்பா ஒன்று கிடக்கு தட்டில், அதை எடியா. அந்த லெக் பீஸ் எடியாயோ. சோத்து பெரிய சோதனை மாடா இருக்கானயா சோத்துப்பைய. லபுக்கு அடாடாடாடா. என்னடா இருந்து கரண்டியே வேறு எடுத்துக்கிறான் என் ஊடால. நமக்கெல்லாம் கரண்டி செட் ஆகாம நண்பா. வந்தமா லெக் பீஸை முழுங்கணுமா திண்டமான்ற கரண்டியை தூக்கி அங்கே ஓரமாக போடணும்பா. இந்த வெங்காயம் நீரணும் எரும மாட்டு போய் இந்த வெங்காயத்தை எடுக்கிறானோ பார்த்தீங்களா? வெங்காயத்தை தொடவே இல்லை. அவங்க எப்போ பார்த்தாலும் சோறு சோத்து மாட்டு போய் பாருங்க. அதான் லப்புக்குன்னு முழுங்குறாங்க. அடடா லெக் பீஸ் எடுத்துறேன். அச்சடா அழகுடா. இப்படி திங்கிற விதமே வேறு லெவலுங்க. மீசம் பண்ணி சாப்பிட்ற லெவலு ஸ்டைலே வேறு லெவல்னு சொல்லணும் நண்பர்களே. எவ்வளவு சாந்தமாக சாப்பிட்றேன் பாருங்க நைஸாக. அந்த இப்போ தாங்க வெங்காயம் திங்கிறேன் மாட்டுப்பே. அடுத்து என்ன ரெடி பண்ணிட்டு போகிறேன்? அந்த லெக் பீஸை படுக்க வச்சுக்கிட்டே இருக்கானே என்ன பண்ணுறேன்? முட்டையை நீங்காமல் இருக்கேன். இல்லை லெக் பீஸை தின்றா முட்டாப்பில். அடுத்து சால்னா ஊற்றிட்டாயா தாளிச்சா மொச்சக்குன்னு மெண்டு முழுங்குறாயா அப்புக்கு. அடே அப்பா எடுத்துறாயா. சரியான காலாக இருக்கே லெக் பீஸு. சிக்கன் லெக் பீஸ் நாட்டுக்கோழி. அடாடாடா நாட்டுக்கோழி லெக் பீஸ் தான் வாங்கினது. விட்டு அடிக்கிறேன் பாருங்கள். சோறு வாய் பூரா ஜோராக இருக்கு பாருங்க இழுக்கிறத பாருங்க. ஆத்தாடி மோசமான சாப்பாடு மன்னனாக இருக்காயா. நம்மளுக்கே எச்சி ஊறுதுங்க இப்போ பார்த்தா. அடே அப்பா. அடுத்து சுடு தண்ணியா? அடே அப்பா டிஷ்ஷு வேறு இதில் விளக்கணைக்கு. அடே அப்பா வீட்டில் இங்கே பழைய கஞ்சி பழைய சோறு விளக்கணைக்கு. இதில் டிஷ்ஷு வேறு உள்ள போய் ஹோட்டலில். ஏண்டா நீ வாங்கினியா ஓசி சாப்பாடா? அதாவது நண்பர்களே, இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தாருன்னா ஒரு நிச்சயம் ஒரு பொண்ணு பார்க்க போனோம். ஒரு அருமையான நல்ல காரியத்துக்கு போனான். போகும்போது இட்லி வாங்கி கொடுத்தாங்க. அந்த போனோன்னா அந்த பொண்ணு பிடிச்சி போய் மாப்பிள்ளைக்கு பிடிச்சி போச்சு. ஃபங்க்ஷனு நல்லா நிறைவாக முடிஞ்சு. வரும்போதெல்லாம் நான்வெஜ் சரியான விருந்து வச்சாங்க நண்பர்களே. உண்மையிலேயே போகும்போது இட்லி சாம்பார், வரும்போது மதியம் லஞ்சு நத்தத்தில் சரியான ஓட்டம்.